ஹலோ கைஸ், வெல்கம் டு அறிவல் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான டாபிக், அதாவது செவ்வாய் கிரகம், அதாவது மாசில் வந்து பறக்க போகிற ஒரு ட்ரோனை பற்றி பார்க்க போகிறோம். மாசில் ஏன் ட்ரோன் பறக்குது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீடியோவோட வர நம்ம இந்த டீட்டெயில்ஸை வந்து கொஞ்சம் வெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அதுக்கடுத்த வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரோன் நம்ம சொல்கிறோம்ல, இந்த ட்ரோனை வந்து எப்படி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால், பர்சீவரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோவர், அந்த ரோவரை தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க நாசா ஆல்ரெடி. அந்த பர்சீவரன்ஸோட ரோவரில் தான் வந்து நம்மளோட இந்த ட்ரோனை வந்து கொண்டு போயிருக்காங்க. எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னா, ஒரு கிரேட்டர், ஜெசர் கிரேட்டர்னு ஒரு இடம் இருக்குது மாஸில். அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து ரொம்ப வருஷமாக அதிகமாக ஓடின பிளேஸ் மாதிரி அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வாட்டர் சோர்ஸ் அவங்க அதிகமாக இருக்கிற மாதிரியும், அது வந்து ஒரு லேக்காகவும் இருக்கிற மாதிரியும், எல்லா இடத்துலேருந்து தண்ணி வந்து அந்த இடத்துக்கு வந்து அதிகமாக வேறு இடத்துல பிரிஞ்சு ட்ராவல் ஆன மாதிரி வந்து கொஞ்சம் கல்வெட்டுகள் அதெல்லாம் வந்து அந்த செடிமெண்ட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை ஃபர்தர் ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பர்சீவரன்ஸுங்கிற இந்த ரோவரை வந்து அந்த இடத்துல போய் ரிசர்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிசர்ச் பர்பஸ்க்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ட்ரோனையும் வந்து அனுப்ப போகிறோம். சரி, ஓகே. பர்சீவரன்ஸ் ரோவர், இந்த பர்சீவரன்ஸ் ரோவர் தான் ஃபஸ்ட்டு ரோவராக நம்ம மாசுக்கு அனுப்புதுன்னு கேட்டால் இல்லை, கியூரியாசிட்டிக்கு அடுத்து நம்ம மறுபடியும் கொண்டு போகிற அடுத்த ரோவர். இந்த ரோவர் வந்து உங்களுக்கு டோட்டலாக எத்தனை டேஸ் ஒர்க் பண்ண போகுதுன்னா 687 மார்ஷியன் டேஸ். அதாவது ஒரு மாதத்தில் ஒரு வருஷம் வந்து 687 டேஸ். ஸோ 1 இயருக்கு வந்து அந்த ரோவர் வந்து ஒர்க் பண்ண போகுது. என்ன பண்ண போகுது அந்த ரோவர் அப்படின்னு சொன்னால், அந்த ரோவர் வந்து அந்த இடத்துல இருக்கிற சாயிலோட சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து எடுத்து டெஸ்டிங் பண்ண போகுது. எதுக்காகனா தண்ணி இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ தண்ணி இருக்கிற இடமா இருந்தால் அந்த இதில் வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து உயிரினங்கள் வந்து இருந்தே தீரணும். ஸோ அந்த இடத்துல வந்து உயிரினங்கள் இருக்கா இல்லையா அதோட சாம்பிள்ஸை வந்து டெஸ்ட் பண்ண போகுது. அந்த இடத்துலையே வேறு சாம்பிள்ஸையும் வந்து கொண்டு வர பிளான்லேயே வந்து நாசா இருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இவங்க சாம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்த பிறகு அதை எப்படி டெஸ்ட் பண்ண போகிறாங்கங்கிறது அதே மெத்தடு தான் அங்கேயும் டெஸ்டிங்கும் பண்ணுறாங்க. ஸோ சாம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வரதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து இந்த ஹெலிகாப்டர், அதாவது ஒரு சின்ன சைஸு ட்ரோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரோன் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு பவர்டு ஹெலிகாப்டர் வந்து அர்த்தை தாண்டி வெளியே பறக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஜெக்ட். இதுதான் இதுக்கு முன்னாடி வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதோட பேர் வந்து இன்ஜினிட்டி. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பவர்டு ஹெலிகாப்டர்னு சொல்லுவோம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக வந்து வெளியே பறந்த வேறு ஒரு பார்ட்டிக்கல், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் என்னென்னா, வீனஸில் வந்து ரஷ்யாவோட ஹாட் பலூன், அதுதான் வந்து மேலே பறந்த மொதல் ஆப்ஜெக்ட். ஆனால் இது வந்து செல்ஃப் பவர்டு கிடையாது. ஸோ வந்து நம்ம செல்ஃப் பவர்டுன்னு சொல்லும்போது பவர்டு ஹெலிகாப்டராக இப்போ நம்ம அமைச்ச இந்த ட்ரோன் தான் ஃபஸ்ட்டு பவர்டு. இதோட வெயிட் என்ன அப்படி சொல்லும்போது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லேப்டாப்பை விட கம்மி வெயிட்டு, வெறும் 1.5 kgs தான். இதோட ஆர்பிஎம் கேட்டால் நம்ம எல்லாம் ஆடி போய்டுவோம். அப்படி ஒரு ஆர்பிஎம்னா ஃபஸ்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட்னு சொல்லுவாங்க. நம்ம பஸ்ஸில், காரில், வண்டியில் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் நம்மளோட வீலோட ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் அந்த ஆர்பிஎம் சொல்லுவாங்க. இந்த ட்ரோனோட பிளேடோட ஆர்பிஎம் என்னென்னா 2500 to 3000 ஆர்பிஎம். அதாவது நம்ம எர்த்தில் இருக்கிற ஹெலிகாப்டர்ஸ் இருக்குல்ல, அந்த ஹெலிகாப்டரோட ஆர்பிஎம் வெறும் 500 to 600 ஆர்பிஎம் தான். அந்த ஆர்பிஎம்லாம் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு 2500க்கு போயிட்டாங்க ஸ்ட்ரைட்டாக. இவ்வளோ ஆர்பிஎம் கொண்ட ஒரு ஹெலிகாப்டர் எதுக்கு உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்மாஸ்பியர் தான் மெயின் காரணம். அட்மாஸ்பியர் டென்சிட்டி இருக்குல்ல, நம்மளோட எர்த்தோட அட்மாஸ்பியரோட டென்சிட்டியை விட 1% தான் வந்து மாஸோட அட்மாஸ்பியர் வந்து மொத்தமாக இருக்குது. 99% வந்து ரொம்ப கம்மியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து காற்று வந்து டென்சிட்டி இல்லாததுனால நம்மளால் வந்து ஹெலிகாப்டர் பறக்க முடியாது. ஸோ அதுக்கு அதிகமான ரெவல்யூஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதால் மேலே காற்று கீழே தள்ளிட்டு பறக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அடிஷ்னல் திங் என்னென்னா, பிளேடோட சைஸை வந்து பெருசாக்கியிருக்காங்க இந்த ட்ரோனில். எதுக்குன்னா, நம்மளோட ஆர்பிஎம்மோட ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறதுக்கு பிளேடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து சிமுலேஷன் சேம்பரில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பக்காவாக ஒர்க் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நாசாவோட ரிப்போர்ட் இருக்குது. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நாசாவோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லேயே நம்ம வந்து படிக்கலாம் யாராக இருந்தாலும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம எப்படி எந்த இடத்துல வந்து நம்ம கொண்டு போக போகிறோம்னு சொன்னால், இந்த பர்சீவரன்ஸ் ரோவர் இருக்குல்ல, ஒரு அடிப்பகுதியில் வந்து இந்த நம்மளோட ட்ரோனை வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளேஸ் பண்ண ட்ரோன் என்ன ஆகும்னா, கரெக்டாக அந்த எந்த இடம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து டப்புனு ட்ரோனை ட்ராப் பண்ணிவிட்டு ரோவர் அதோட வேலையை பார்க்க போய்டும். இங்கே தான் மெயின் டாபிக். ட்ரோன் சொல்லும்போது நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்மளோட யூஸ் பண்ணுற ட்ரோன்லாம் வந்து எப்படியும் ஒரு 2 hours வரைக்கும் சார்ஜெலாம் நிற்கிற அளவுக்கு ட்ரோன் இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரோன் எவ்வளோ நேரம் நம்ம பறக்க போது, வெறும் 90 செகண்ட்ஸ்னால் 1.5 minutes.
ஆரம்பித்து 90 செகண்டுக்குள்ளே அதோட பேட்ரி மொத்தமாக ட்ரெயின் ஆகிடும். 90 செகண்டா அவ்வளோ கம்மியான்னு கேட்டிங்கன்னா, ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச மொதல் ஃப்ளைட்டோட டைமிங் எவ்வளோ தெரியுமா? பறந்த டைம் வெறும் 12 செகண்ட்ஸ். அவங்க வந்து டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த ட்ரோனுங்கிறது வந்து ரிசர்ச் பர்பஸ் கிடையாது, டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். ட்ரோன்ஸ் அங்கே அனுப்பி அது வந்து ஒர்க் பண்ணுதாங்கிறது டெஸ்டிங் தான் இது. எப்படி ரைட் பிரதர்ஸ் வந்து அவங்க 12 செகண்ட் பறந்தாலும் பறக்க முடியுங்கிறத காட்டினாங்களோ, அதேமாதிரி தான் ட்ரோன் வந்து இந்த 90 செகண்ட்ஸ் பறந்தாலும் எங்களால் முடியும்னு சொல்லி அவங்க காட்டிட்டாங்கன்னா, அடுத்து இதுலேருந்து வந்து வேறு கொஞ்சம் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போது இந்த பேட்ரி இருக்குல்ல, இது வந்து ஃபுல்லாகவே சோலாரெலாம் ஒர்க் பண்ண போது, சோலார் யூஸ் பண்ணி தான் பேட்ரி வந்து சார்ஜ் ஆக போகுது. இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 1 நாள் ஆகுமா? சரி, ஓகே. அப்போ வந்து ஒரு மந்த்து ஃபுல்லாக டெய்லி ட்ரிப்பு நினச்சி ட்ரிப்பு போவோம், டெய்லி சார்ஜ் போட்டு டெய்லி ட்ரிப்பு போயிட்டு அந்த 90 செகண்ட்ஸ் வந்து கவர் பண்ணணும்னு பார்த்தா கிடையாது. அவங்களோட மொத்த மைல் ஸ்டோன் என்னென்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு 5 தடவை நம்ம வந்து ஃப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், பேட்ரி வந்து பறக்கிறத மட்டும் பார்க்கல, அது இன்னொரு வேலையும் பார்க்குது. என்னென்னா, அவங்க இறக்க போகிற இடம் என்னென்னா கூலிங் ரொம்ப அதிகமாகிற, அதாவது -90°C வரைக்கும் அங்கே போகும். ஸோ பேட்ரி என்ன ஆகும்னா டேமேஜ் ஆகிடும், உள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸும் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதை வந்து இன்சுலேஷன் பண்ணி அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேட்ரி தான் அது வந்து ஒரு ஹீட்டராகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேட்ரி வந்து பறக்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு சின்ன சைஸ் ஹீட்டராகவும் ஒர்க் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல பேட்டரியோட பவர் வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால அதெல்லாம் மந்த்லி 5 ட்ரிப்ஸ் போகிறதே கஷ்டம். அதுதான் அவங்க சொல்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் விஷயம், இந்த இடத்துல வந்து டேரெக்டாக ஒரு கண்ட்ரோல் வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா ஏர்த்லேருந்து ஒரு சிக்னல் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா மாசுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் டிலேயில் வந்து ஒரு 90 செகண்ட்ஸில் பறக்க போகிற ஒரு ட்ரோனை வந்து கண்ட்ரோல் பண்ண சான்ஸே இல்லை. ஸோ இது வந்து செல்ஃப் ஆப்ரேட்டடாக தான் இருக்கும். அதுதான் இவங்க சொல்கிற மொதல் விஷயம். இன்கேஸ் இதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து டைரெக்ட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம், நம்ம வந்து ஏர்த்தில் பார்க்கணும் குவாட் காப்டர்ஸ். ஏன் அதை அவங்க கொண்டு போகல, ஏன் அதை வந்து அங்கே யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, குவாட் காப்டர்ஸுங்கிறது அதிகமான வெயிட், அதை வந்து நம்ம அந்த ப்ரெசிடென்ஸ்குள்ளே வச்சுருக்க முடியாது. அதே மாதிரி அதோட ஆங்கிள் இந்த மாதிரி பறந்தால் தான் எல்லா ஆங்கிளும் விசிபிலிட்டி கிடைக்குங்கிறது நாசா சயின்டிஸ்ட்டோட முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம குவாட் காப்டர் மாதிரி டிசைன் வந்துச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது அவங்க சொல்கிறாங்க. ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து அதிகமான ட்ரோன்ஸை ஒரு ரோவர் கூட்டின்னு ட்ரோன்ஸ் அனுப்பும்போது அவங்க வந்து ஃபர்தர் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இங்கே சொல்லாட்டி முக்கியமான விஷயம். சரி, ஓகே. ட்ரோன் வாங்குகிறோம், நம்ம ஊரில் ட்ரோன் வாங்க எவ்வளோ காசு இருக்கும்? எப்படியும் ஒரு 30,000 40,000 வரலாம், அது மினிமம். ஆனால் இந்த ட்ரோனோட ரேட் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட $270 crores. இவ்வளோ டாலர்ஸ் வந்து $270 crores. இவ்வளோ டாலர்ஸை இன்வெஸ்ட் பண்ணி இந்த ட்ரோன் வந்து பறக்க வைக்க போகிறது வந்து நம்மளோட யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ நாசா ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து அடுத்த வருஷம் February மந்த் வந்து இந்த ட்ரோன் பறக்கிறத நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும். இதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு போங்க. பை.